ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்துல் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமஸான அனிமேஷன் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யாரோட ட்ராயிங் வரைய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷ் அண்ட் பீகாச்சு தான் வரைய போகிறோம் போக்கிமான்லேருந்து. ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு நோட் எடுத்துக்கிட்டேன். A4 சைஸ் நோட் ஒன்று எடுத்துக்கிட்டு சரௌண்டிங்கில் மாஸ்கின் டேப் போட்டுட்டேன். ஒட்டினதுக்கப்புறமா அதோட பென்சில் ஸ்கெட்சை மட்டும் போட்டு முடிச்சுக்கிட்டேன் நான். ஃபஸ்ட் நீங்கள் பென்சில் ஸ்கெட்சை லேசான பென்சிலை வச்சு போடுங்க. எந்த ஒரு ட்ராயிங் நீங்கள் பண்ணணுன்னாலுமே அந்த ட்ராயிங்க்கு நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அவுட்லைனே போட ஆரம்பிக்கணும். அந்த ட்ராயிங் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அழித்து வரையலாம். பட் வந்து நீங்கள் அதை தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் திரும்பியும் அவுட்லைன் வந்து போடக்கூடாது. அப்போ ட்ராயிங் கரெக்டாக வராது உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் அழித்து கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு 100% ரிசல்ட்டோட ட்ராயிங் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராயிங்க்கு கலர், எந்த ட்ராயிங்க்கு கலர் கொடுக்கறனாலுமே அதோட டென்சிட்டி அப்புறம் திக்னஸ் அதை அப்படியே வைப்ரண்ட்டாக கொண்டு வரணும். அப்போ தான் அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா அது உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக இருக்காது. கலர் கொடுத்ததே நீங்கள் தெரியாத மாதிரி தான் கொடுக்கணும் ட்ராயிங்க்கு. எந்த ஒரு ட்ராயிங் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே. இப்போ எனக்கு காலுக்கு வந்து A4 உங்களுக்கு எப்படி பத்தாது ஆஷோட காலுக்கு. அதனால் நீங்கள் வந்து மாஸ்கின் டேப்பை கழட்டிடுங்க. அதுக்கப்புறமா பீகாச்சு வரைஞ்சிக்கிட்டேன் நான் கடைசியாக. பீகாச்சுமே கொஞ்சம் வரைகிறதுக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் பட்டேன். இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. பீகாச்சுவோட ஐஸ்க்கு நம்ம இப்போ மைக்ரான் பென் வச்சு அவுட்லைன் போட்டாச்சு. எல்லாத்துக்குமே அவுட்லைன் போட்டுக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கும் நான் மைக்ரான் பென் சாக்குரா, அதுக்கப்புறம் 0.1 மில்லிமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆஷை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வரைய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தேர்ட் டிப் இன்னொன்று முக்கியமானது ஒன்று இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து அவுட்லைன் போடும் போது அது அவுட்லைன் போட்ட மாதிரி தெரியக்கூடாது. பின்ட்ரெஸ்ட் மாதிரி தான் இருக்கணும். அது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது இன்னும் அழகாக இருக்கும் ட்ராயிங். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்கிறது எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர்லாம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பீகாச்சுவோட அந்த மேலே இருக்கிற அந்த காதுக்கு நான் பிளாக் கலர் கொடுத்துட்டு மற்ற எல்லா கலருக்கும் பிங்க், அப்புறம் ரெட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் அடிக்கிறேன். அப்புறமா மேலேயும் ஸ்கை ப்ளூ அந்த ஹேட்டுக்கு. ஷூக்கு வந்து ரெட்டு ஷூ, அப்புறம் அந்த லேஸ் எல்லாத்துக்குமே ரெட்டு. கீழே மட்டும் ஒயிட், அதாவது கிரே ஷேடிங் மட்டும், அது அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் கீழே வந்துட்டு பிளாக், ரெட் இல்லாத இடத்துல பிளாக்கு. அப்புறம் பிளாக்கோட அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டுங்க. அப்புறம் ப்ரஷ் பென், டோம்ஸ் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இதுக்கு கலரிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு டோம் சூப்பர் சாஃப்ட் பென்சிலை வச்சு நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஷேடிங்லாம் ஆட் பண்ணுறேன். இதுக்கு ஷேடிங் பண்ணி கலரிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். எல்லா ஷேடிங்கும் முடித்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ஆஷோட அந்த ஹேருக்கு நான் கலர் அடிக்க ஆரம்பிக்கிறேன். பிளாக், அப்புறம் ஆஷ் கலர், அதுக்கப்புறம் ஸ்கின் கலர், லேசாக ப்ரௌன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கின் கலர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா கைக்கு அடிச்சுக்கணும் ஸ்கின் கலரை. இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அப்ளை பண்ணோம்ல, அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம அதுக்கு ஷேடிங் கொடுக்கணும். அப்போ தான் ட்ராயிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும். அப்புறம் இந்த ஹேட்டுக்கு நான் வந்து ஷேடிங் கொடுத்துட்டேன். பிளாக், அப்புறமா ப்ரௌன், அப்புறமா டார்க் ரெட், லைட் ரெட், அப்புறமா கடைசியாக ஒயிட், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பிளாக் கலர் கொடுத்துட்டு அப்புறம் ஷேடிங் பண்ணிட்டேன் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் கடைசியாக இந்த ரிசல்ட் ட்ராயிங் முடிய போகுது. ட்ராயிங்கோட ரிசல்ட் வரப்போகுது. இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.